இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. கண்டிப்பா நான் அம்மனோட மூக்குத்தியை எடுத்துட்டு இதே இடத்துக்கு திரும்ப வருவேன். அம்மா, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி மூக்குத்தியால உங்க வம்சத்துக்கு ஏற்பட்ட சாபத்தை மூக்குத்தியாலேயே சரி செய்வேன். என்ன நம்புங்கம்மா. நம்புறேன் துர்கா. ஒன்னால எங்களுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும்னு உறுதியா நம்புறேன். இத்தனை வருஷமா சாபத்துல சிக்கி நொந்து போயிருக்கிற எங்களுக்கு ஒன்னாலதான் சாப விமோச்சனம் கிடைக்கணும்னு இருக்கு. உன்னை பார்க்கும்போது அந்த நம்பிக்கை என் மனசுல தானா வருது. இத்தனை வருஷம் கழிச்சு எங்க மேல மனசு இறங்கி அந்த அம்மனே உன் உருவத்துல வந்திருக்கிறதா நான் நினைக்கிறேம்மா. அம்மா. அக்கா, ஆமாக்கா, என் மனசுலயும் அப்படிதான் தோணுது. இப்ப என் தாலி பாக்கியம் உங்க கையில தான் இருக்கு. பிறக்க போற குழந்தை அப்பா முகத்தை பார்க்க போதுன்னு நான் நம்புறேன். நீ நம்பிக்கையோட இரு, கண்டிப்பா அது நடக்கும். என்னோட அம்மா, என்னோட மனைவி, பிறக்க போற குழந்தை, இவங்க கூட ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப ஏக்கப்பட்டேன். ஆனா என்னோட விதி அல்ப ஆயுசுன்னு நினைச்சு ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா இப்போ நீங்க என் விதியை மாத்துவீங்கன்னு என் மனசுல ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. என் விதியை நீங்க ஜெயிச்சு காட்டணுங்க. காலம் காலமா எங்க குடும்பத்தை தள்ளி வச்சிருந்த இந்த ஊரு மறுபடியும் ஏத்துக்கணும். எங்க குடும்பத்து மேல அந்த சாபத்தை நீங்க போக்கணுங்க. அம்மன் அருளால கண்டிப்பா அது நடக்கும். அம்மன் மூக்குத்தியோட நாளைக்கு காலையில நான் இதே இடத்துக்கு வரேன். நீங்க தைரியமா இருங்க. அம்மா, நீங்க பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. நீங்க தான் அவங்களுக்கும் தைரியம் சொல்லணும். நான் கண்டிப்பா மூக்குத்தியோட வருவேன். சரியா? சரிம்மா, போயிட்டு வா. நான் வரேன்ப்பா. சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். சரிங்க மேடம், கண்டிப்பா ஃபோன் பண்றேன். மேடம், போட்டோவே எடுத்து அனுப்புறேன் மேடம். கண்டிப்பா போட்டோ எடுத்து அனுப்பு. இப்ப போனை வை. ஓகே மேடம். என்னாச்சு? துர்காவை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கானுங்களாம். அவனுங்க முடிச்சிட்டு கால் பண்ணுவானுங்க. நாகஜோதி, துர்காவை அவங்க பாத்துப்பாங்க. இங்க நாம ஒண்ணு அந்த கிளிய சாகடிக்கணும், அப்படி இல்ல சூர்யாவோட உடம்பு எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அத தீய வச்சு எரிச்சு சாம்பலாக்கணும். இந்த ரெண்டு விஷயத்தையும் நாம நாளைக்குள்ள பண்ணலனா இனிமே ஜென்மத்துக்கும் பண்ண முடியாது.